Hi, my dear FB friends. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஒன் பை ஒன்னை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய வீடியோ ஷேர் பண்ண அத்தனை என் ஃப்ரெண்ட்ஸுக்கும், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கமெண்ட் கொடுத்த அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றி. அதில் ஒரு 5-6 பேர் தப்பாலாம் கொடுத்தாங்க, பட் அவங்களுக்கும் நன்றி. பட் ஏன்னா 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சிலவங்களுக்கு ஒப்பீனியன் வேறு மாதிரி தெரியலாம், சிலவங்களுக்கு ஒப்பீனியன் நல்லா தெரியலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி என்னோடய வீடியோ வைரல் பண்ணி விட்டதுக்கு. செகண்ட், என்னோடய வீடியோ முழுக்க ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், திரு லாரன்ஸ் அவர்களையோ இல்லை அந்த மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தோட டைரக்டரையோ இல்லை எழுதினவரையோ இல்லை அந்த டீமையோ நான் தப்பாக சொல்லவே இல்லை. அவங்கள பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பட் நான் சொல்ல விரும்புகிறது, சாரி மொபைல் நிற்கலை, நான் சொல்ல வந்ததும் சொல்கிறதும் சொன்னதும் என்னன்னா ஒரு நம்பிக்கை துரோகியை பற்றி மட்டும்தான். அதாவது திரு அமரீஷ் அவர்களை பற்றி மட்டும்தான் நான் சொன்னது. நம்ம போட்டது, நம்ம படம், நம்ம முயற்சி, எங்ககிட்ட கேட்காம நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு விற்றது தப்புன்னு நான் சொன்னேன். என்னோட குமுறல்கள், என்னோட அழுகை, அது நீங்கள் உங்கள் படத்தில் ட்ரெய்லர், நான் ஃபுல் பாட்டை நான் கேட்கல, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க, ஃபுல் பாட்டு நான் கேட்கல. இருந்தாலும் அந்த பிட்டு, அந்த வார்த்தையை நான் போட்டுட்டா பாட்டே நீ போட்ட மாதிரி தம்மான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரில, மக்களுக்கு தெரியும் என்ன உண்மைன்றது. ஏன்னா உங்கள் ப்ரெஸ் மீட்டில் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்க, நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், நான் வரேன் கண்டிப்பாக. இந்தியா தான் எல்லாமே, தமிழன் சரியா. ஆனால் நீங்கள் உங்கள் திருவாயாலே திரு அமரீஷ் அவர்கள் மொத்த ஆதாரத்தையும் கொடுத்துட்டீங்க. இந்த பாட்டு யார் போட்டது, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்க. என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்க? நீங்கள் உட்காந்து கீபோர்ட் ப்ளே பண்ணும்போது எனக்கு அதாவது அது ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு இந்த எப்படி இது 8 கெட்ட 7 கெட்ட அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கெல்லாம் நான்லாம் மானசீகமாக டிஆர் சாரோட ஒரு ஃபாலோவர், அவரை மாதிரி தான் நம்மளும். அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி தான் ஒரு படைப்பை கொண்டு வர முடியும். இந்த படைப்பை தான் நாங்கள் பண்ணோன்றதான் நான் சொன்னேன் சரியா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் திரு அமரீஷ் அவர்களே, இடையில நமக்குள்ளே இருக்கிற பேச்சு நமக்குள்ளே இருக்கணும். அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பகிர்ந்தாங்க. நம்ம அம்மா அவங்களெல்லாம் இழுக்கக்கூடாது. அவங்கெல்லாம், உங்கள் அம்மாவெல்லாம் பெரிய லெஜண்ட் சரியா. சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏதோ நம்பினா ஏதோ நம்பக்கூடாது அப்படின்லாம். அதே உங்கள் அம்மா சொல்லித்தரலையா? மேடை நாகரிகத்தை பற்றி சொல்லித்தரலையா உங்கள் அம்மா? எனிவே, உலகத்துக்கு தெரியணும்னு நான் நினச்சேன். நான் என் மச்சான்ட்டையும் சொன்னேன், அவரும் ஓகே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் FB லைவில் வந்து சொன்னேன். FB லைவில் சொன்னால் என்ன தப்பு? என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்கிறேன், என்னோட வழி, என்னோட கஷ்டம், என்னோட நண்பர்கள்ட்ட நான் சொல்கிறேன், என்ன சார்ந்தவங்கள்ட்ட நான் சொன்னேன். அது தப்பாக இருந்தால் அடுத்த நாளே நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ரூம் போட்டு உட்காந்து 4-5 நாள் யோசித்து எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன சொன்னீங்க? ஆமாம், இவர் படத்துக்காக தான் நாங்கள் போட்டோம் அந்த பாட்டை, ஆனால் நான் வெயிட் பண்ணேன், நான் பணம் கொடுத்தேன், நான் வெயிட் பண்ணேன், நான் ஏதோ பேங்காக் போனேன், தாய்லாண்டு என்னென்னமோ சொல்கிறீங்க நீங்கள். சரி ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பஜனைக்கோ எதுக்கோ தாய்லாண்டு பேங்காக் போனேன்னா அப் டு டேட் நான் அமெரிக்காவிலேருந்து வந்து இந்தியாவில் எவ்வளோ நாள் இருந்தனோ அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கேன், நீங்கள் சொல்கிற அந்த பேங்காக் தாய்லாண்டு போயிருக்கேன்னா இல்லைன்ற எவிடன்ஸ் கூட நான் காட்டுறேன். பட் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பிரதர். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் செஞ்சது பச்சை துரோகமா இல்லையான்ட்டு. நல்லா இருங்க பிரதர். நான் அப்போ சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன், நல்லா இருங்க. நீங்கள் உங்கள் டீமோட நீங்கள் பெரிய ஆளாக வரணும் பிரதர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் என்னமோ வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, அந்த மெசேஜில் என்ன போட்டிருப்பேன்? நீங்கள் வளரும் ஏறுமான், நீங்கள் நல்லா வருவீங்க, கவலைப்படாதீங்க, நம்ம எப்படியாவது ஜெயிப்போம், இப்படியெல்லாம் தான் மெசேஜ் அனுப்பிச்சேன். வேறு தப்பாக போட்டால் மெசேஜ் அனுப்பிச்சேன் உங்களுக்கு. ஏதோ மைக்கு கிடைக்குது பேசணுன்ட்டு கதை பேசுறீங்க. எனக்கு சிரிப்பு கடைசியில் உங்களோட இது பார்க்கும்போது. நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே உங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு ஒரு ஃபீடிங் பால்ட்டு ஒன்று வாங்கிட்டு குடிக்கலாம்.
அதுதான் பெட்டர். அதே நேரத்தில் இது முக்கியமான சொல்லிக்கிறேன், உங்கள் மொத்த உரையாடலையும் கேட்டேன். எனக்கு அந்த டைரக்டருக்கும் எனக்கு எந்த வித மனஸ்தாபமும் கிடையாது. அவர் பாவம் என்ன மாதிரி உடம்பாகத்தில் சுற்றி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எப்படி எடுக்கணுன்ற இடத்துல வந்திருப்பார். அவருக்கு என்ன தெரியணுன்ற அவசியமும் கிடையாது. பட் ஆனால் அவர் ஒரு பேச்சில் சொன்னார், எனக்கு வாய்ப்பு வாங்கி தரதுக்கு ஏதோ ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. முடிஞ்சால் வாய்ப்பு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தா நல்லா தானே இருக்கும். ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுங்க. அப்புறம் இன்னொருத்தரை பற்றி, திரு புலவர் சொர்க்கோ அவர்களை பற்றி நான் பக்கோடா தின்னுட்டு இருந்தேன், நீங்கள் வந்து எழுதிட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் லிரிக் போட்டிங்க. அது நீங்களே சொல்கிறீங்களே பிரதர், நான் பக்கோடா தின்னுட்டு இருந்தேனே வச்சுக்கோங்க, நீங்கள் தான் எழுதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல விஷயம். யார் படத்துக்காக எழுதுனீங்க நீங்கள்?